பாஜக ஆட்சிக்கு வந்து 3500 நாட்களில் செய்யாததை 500 நாட்களில் செய்வோம் என்பது கூறுவது எந்த வகையில் நியாயம் என்று டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள திமுக தேர்தல் பணிமனையில் கோவைக்கான தேர்தல் அறிக்கையை அமைச்சர் டிஆர்பி ராஜா வெளியிட்டார். அதில் கோவையில் உள்ள நீர்நிலைகளில் மாசு ஏற்படுவது தடுக்கப்படும், சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பல்வேறு மக்களின் கருத்து கேட்டு திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது. கோவைக்காக தனித்துவமான தேவைகள் மற்றும் மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை வைத்து கோவைக்கு என தேர்தல் அறிக்கை தயாரித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், முதலமைச்சர் அவர்கள் வழியில் வரும் நாங்கள் தொடர்ந்து அவரது சிங்கார சென்னை போலவே, ஏன் நானும் கூட மன்னார்குடியில் இதுவரைக்கும் நான் போட்டியிருக்க தேர்தல் எல்லாம் மின்னும் மண்ணை என்ற ஒரு திட்டத்தின் வழியாக மன்னார்குடியின் வளர்ச்சிக்கான உறுதிமொழிகளை தந்து வருகிறேன். அந்த வகையில சிங்கார சென்னை, மின்னும் மண்ணை, அந்த வழியில் கோவை ரைசிங் என்ற இந்த தலைப்பில் கோவையின் அடுத்த கட்ட பரிணாமத்திற்கான அடித்தளம் இன்று நாங்கள் இடுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எதை சொன்னாலும் அதை நிச்சயமாக செய்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது. அந்த வகையில் கோவை ரைசிங்ல முக்கியமாக நகர்ப்புற உட்கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம், சமூக கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா, போக்குவரத்து வசதிகள், காலநிலை மாற்றம் மற்றும் நீர்வளம், கல்வி மற்றும் திறன் மேம்பாடு, தொழில்துறை என்று இதை கிளப் பண்ணியிருக்கோம் சிறு சிறு கிளஸ்டர்ஸாக. அம்பாசமுத்திரம் அருகே சிகை அலங்காரம் செய்யும் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமையா மகன் இசக்கி பாலா. இவர் அதே பகுதியில் ஆண்கள் முடித்திருத்தம் செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் கடைக்குள் சென்று இசக்கியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இசக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அம்பாசமுத்திரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து கோயில்பட்டி பயணியர் விடுதி முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி பேசினால் தமிழக மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என மோடி நினைக்கிறார். 3வது முறையாக வெற்றி பெற்று பிரதமராகிவிடலாம் என்று மோடி நினைப்பது பகல் கனவு. விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்களை மோடி கொண்டு வந்தார். 3 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வைத்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், இன்றைக்கு பத்திரிகைகளில் பார்ப்பீர்களேயானால் எல்லா பத்திரிகைகளிலும் முதல் பக்க விளம்பரம், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்ட விளம்பரம் 100 கேள்விகள் என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியில், அந்த விளம்பரத்தில் தீய சக்தியை அழிப்போம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நம்முடைய நாட்டினுடைய தீய சக்தி யார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி என்கிற கொடுங்கட்சிதான், கொடிய கட்சிதான் தீய சக்தியாகும். தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என தேவையில்லாமல் கலவரங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது பாஜக என கனிமொழி விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள கொங்கராக்குறிச்சியில் இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக வேட்பாளர் கனிமொழி பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை தாண்டி யார் இந்த நாட்டுக்கு வேண்டாம் என்கிற தேர்தல் இந்த தேர்தல். இந்த நாட்டை மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் பிரிவுபடுத்தி வருபவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய தேர்தல் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என தேவையில்லாமல் கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது பாஜக கட்சி என்று கடுமையாக விமர்சித்தார். நானும் பல பிரதமர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் பாராளுமன்றத்துக்கே வராம என்னைக்காவது ஒரு நாள் இந்த திரைப்படங்களிலே கெஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 5 நிமிஷம் ஒரு பெரிய ஹீரோ வந்துட்டு போவார். அந்த ஹீரோ மாதிரி
வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை பார்லிமெண்ட்குள்ள வந்து முகத்தை காட்டிட்டு வெளியில போவார். அதுக்கே அவங்கள கட்சியில ஒரு பெரிய கொண்டாட்டத்தை உருவாக்குவார்கள். என்னைக்காவது வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு அவர் என்ன சாதனை செஞ்சாரு, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அதெல்லாம் பேச மாட்டாரு. பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரதமர், அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு பார்லிமெண்ட்டுக்கு வந்து. அதுதான் அவருக்கு தெரியும் எந்த குறை. இப்ப பெட்ரோல் விலை ஏன் ஏறிச்சு? ஜவஹர்லால் நேரு. இப்ப ஏன் அவர் வந்து ரோடு போகும்போது தடுக்கி விழுந்தாரு? இப்ப ஏன் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு? அங்க இருந்து ஆரம்பிப்பார். இதுதான் அவருக்கு தெரிஞ்ச ஜனநாயகம். அதே நேரத்துல எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் பண்ணி நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றி அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தை நடத்திய பெருமை ஒருத்தருக்கு இருக்குன்னா அதுவும் நரேந்திர மோடிக்கும் பிஜேபிக்கும் தான். பாஜக வாக்குகளுக்காக அரசியல் செய்யாமல் மக்களின் வளர்ச்சிக்காக செயல்பட்டு வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் நரசிம்மன் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாடு பொருளாதார முன்னேற்றம் அடைந்து வருகிறது. சீனாவுக்கு அடுத்து பெரிய முன்னேற்றம் கண்ட நாடாக இந்தியா உள்ளது. 95% கிராமங்கள் சாலைகள் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தமிழகத்திற்கு பல்வேறு சிறந்த திட்டங்களை வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.